அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுக்கோள்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் சனி பகவானும், கும்ப ராசியில் ராகுவும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு உச்ச பயிற்சியாக போகிறாருங்க. அதே நேரத்தில் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். அப்போ ஆல்ரெடி அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற புதன் பகவான் கூட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்க போகிறாருங்க. அடுத்ததான் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்து வந்த சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான அதாவது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. இந்த குருவும் சுக்கிரனும் இணையும் போது குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். சுக்கிரன் அப்படின்னாவே ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், அழகு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லாங்க. ஒருத்தருக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த செல்வாக்கில் பிறந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்ததுங்க. எல்லாமே எல்லா நேரத்துலையும் கிடைச்சிட்டு தாங்க இருந்தது. ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு எனக்கு நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. நிறைய இழக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுவுமே என் கைக்கு கிடைக்காத மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்ததுங்க. நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திடீர்னு எதுவுமே என் கைக்கு நிலையாக நிற்கிறதே இல்லை. கை கெட்டினது வாய் கெட்டலைங்க. கிடைச்ச விஷயத்தை என்னால் நிலைய வச்சு பார்த்துக்க முடியாத அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது. எல்லாருமே என்னை ஒரு காலத்தில் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால் மட்டும் எப்படி இப்படி பண்ண முடியுது, எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி என்னோடய நிலையை பார்த்து பரிதாபப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது. வைராக்கிய குணம், ஆடம்பர நிலை எல்லாமே இருந்தது. இன்றைக்கி வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டு சில காரியங்களை சொன்ன விஷயத்தை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறேங்க. இந்த நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது. என்ன தான் நடந்தது, ஏன் இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுது. ஸோ இது வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு பயிற்சியாகி அதுவும் உச்ச பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. பணம் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த நிலைகள் முழுமையாக மாறி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, அதே நேரத்தில் அந்த தொழிலில் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்களுடைய தொழிலெலாம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. அதுவும் நமக்கு பின்னாடி தான் அவங்க ஆரம்பித்தாங்க, அதுவும் நம்மளை பார்த்து ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய சூழல் நல்லா இருக்குங்க. நான் அதே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து அதுக்கு என்ன தான் வழிகள் அப்படிங்கிறது, அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்காமல் இருந்த இந்த ராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக இந்த நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான இந்த மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க. புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ என்னென்னா நிர்வாக திறமையும் புத்திசாலித்தனமும் ஒரே இடத்துல இணையும் பொழுது எந்த இடத்துல தவறுகள் செஞ்சோம், அப்போ மற்றவங்க இது வரைக்கும் நம்மளை ஒரு எம்ப்ளாயி தான் பார்த்துருப்பாங்க, நம்ம ஒரு தொழில் ஸ்தானத்தை ஆரம்பித்தவங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்துருப்போம். அப்போ அந்த நிலைகள் மாதிரி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நிர்வாக பொறுப்புகள் அங்கே என்னன்னு தெரியுங்க. உங்களுடைய நிர்வாக திறமைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அது மூலமாக நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வருவீங்க. ஏன்னா உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறது, எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோம், ஏதோ இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சு அதை சரி பண்ணி உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க.
வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி தாங்க. இது வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. எல்லாரும் வேலை செய்கிறாங்க, நம்மளும் செய்கிறோம். எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க, நம்மளும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்திருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. தனம் ரீதியாக உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒரு வேலையை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க, ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிங்க, இந்த ப்ராஜெக்டை கரெக்டாக முடிங்க, இந்த வேலையை சரியாக செஞ்சு முடிங்க, உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு சில பொறுப்புகள் கைக்கு வரும்போது அந்த பொறுப்புகளை சரியான விதத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வருங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தும் போது அந்த திறமைக்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய பதவி உயர்வு ஏற்படுங்க, சம்பள உயர்வு ஏற்படுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டிரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷன் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த திருமணம் ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டேன். ஏன்னா நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இந்த லைஃப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு சரியான விதத்தில் அமையலை. அட்லீஸ்ட் நமக்கு அமைகிற வாழ்க்கையாவது கரெக்டான விதத்தில் இருந்ததுன்னா பரவாயில்லையே. ஸோ இந்த லைஃபுக்கு எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு எல்லா விதத்துலேயும் தடைகளாகவே போயிட்டுருக்கு. எனக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதுங்க. ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்குது. காலம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு எண்ணங்கள் உருவாயிருச்சுங்க. அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகும். நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பையன் வந்துட்டு ஓகே இப்படி தான் இருக்கிறாரு, பொண்ணு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து குறைச்சி எடை போட்டிருப்பாங்க. அந்த நிலைகள் மாறி நம்மளுடைய திறமையும் என்ன, நம்மளுடைய புத்திசாலித்தனம் என்ன, நம்மளுடைய செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இதனால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகுங்க. அதே நேரத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். அப்படி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது கூட இந்த நேரத்தில் முழுமையாக விலகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணமே இல்லாமல் சண்டை போட்டுருக்கோம், காரணமே இல்லாமல் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து எப்போ தான் வெளியே வர்றது, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தாங்க போயிட்டுருக்கிறேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களே புரிஞ்சிக்கலைன்னா என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு சில நிலைகள் மாறி இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாறுங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உருவாகும். சாதகமான சூழலை அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்துச்சு, நம்ம கூட ரொம்ப நாளாக வந்து லைஃப்பில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தவங்க, நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க, திடீர்னு நம்மளை பிரிஞ்சு அவங்களே வந்து தனிமையில் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சூழல்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு காரணமாக நம்ம எந்த தப்புமே செய்யலையே, செய்யாத தப்புக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலைகள் மாறும். உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. புத்திரர் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நடக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இந்த வந்து குழந்தை பாக்கிய தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு முதல் வாரிசு இருந்திருக்கும், ரெண்டாவது வாரிசு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்திருக்குங்க. அந்த நிலைகள் மாறும். குடும்பத்தில் ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். ஸோ ஒரு சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. ரொம்ப நாள் பிரச்சனைகள் உங்களை வந்து விட்டு விலக போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், ஸோ கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள் அகலுங்க. புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்களோட இணைவு உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் அது ஒரு நல்ல தரமான, அதாவது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி கொண்டு போக போகுது. கடன் ரீதியாக தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. நீண்ட நாட்களாக இருந்த அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது. அதே நேரத்தில் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு சுமை அப்படிங்கிறது குறையும். பணம் பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அந்த கடன் தொகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான்.
இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.